அதாவது இது வந்து 2007ல் அவர் 6 கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. ஹிஸ்ட்ரியிலே யாரும் ஸ்விம்மிங் காம்படிஷன் வந்து யாரும் இந்த மாதிரி வாங்கினது கிடையாது. ப்ளஸ் அடுத்து 7வது 8வது கோல்டு மெடல் வாங்க போறாரு பீஜிங் ஒலிம்பிக்ஸில். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்டோட அவர் வீட்டு பக்கத்தில் போயிட்டு இருக்காரு அமெரிக்காவில். தடிக்க விழுந்துடுறாரு. தடிக்க விழுந்து கை எலும்பு உடஞ்சு போயிடுது. ஸோ அதனால் என்ன சொல்லிடுறாங்கன்னா, மைக்கேல் ஃபெல்ப்ஸ் வந்து அவரோட ப்ராக்டிஸ், அந்த நீச்சல் பந்தயத்துக்கான ப்ராக்டிஸ் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா கையில் பிளாஸ்டர் போட்டுறாங்க, ஸ்விம்மிங் பூலில் இறங்கக்கூடாது ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. யோசிச்சு பாருங்க, சராசரி மனுஷனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஐயோ கை உடஞ்சு போச்சுன்னு புலம்பிருப்போம். ஏதாவது ஒரு நொண்டி சாக்கு சொல்லி நம்ம அதே காரணமாக வச்சு நம்ம அடுத்து என்னன்றதை நம்ம பார்க்காம போயிருந்திருப்போம். பட் மைக்கேல் ஃபெல்ப்ஸ் அதை பண்ணலை. கை உடஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அவரோட அந்த காம்படிட்டர்ஸ் எல்லாம் வந்து நீச்சல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இவர் என்ன பண்ணுவாராம், போய் தண்ணிக்குள்ளே நீந்த முடியாட்டாலையும் தண்ணிக்குள்ளே இறங்கி காலை வந்து ரொம்ப கிக் பண்ணி ஃபியர்ஸாக கிக் பண்ணுவார். நமக்கு தெரியும் இல்லையா, நீச்சலில் கையும் வேணும் காலும் வேணும். ஸோ அந்த காலை வந்து ரொம்ப ஃபியர்ஸாக எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் நிறைய பண்ணிட்டு இருந்தாராம். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, அந்த 2007 பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸில் வந்து மில்லராட்